சையதுனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இமாம் தாரில் ஹிஜ்ரா, மதீனாவினுடைய இமாம் என்று போற்றப்படக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஹதீஸினுடைய பொற்காலம். ஆப்பிரிக்காவிலிருந்தும் மதீனாவை நோக்கி ஹதீஸுகளை படிப்பதற்காக வேண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸினுடைய வகுப்பிலே அமர்ந்து விட்டால் உலகத்தையே மறந்து விடுவார்கள். ஒரு நேரத்தில் அவர்களுடைய உடலே மாறிவிட்டது. ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளை மக்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார்கள். உடல்ல நிறமே மாறிடுச்சு. மாணவர்கள் பாடம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இது மாதிரி நிறம் மாறிவிட்டது? சொன்னார்கள், ஏதோ ஒரு விஷப்பூச்சி என் முதுகிலே ஏறிவிட்டது, அது 16 தடவை கடித்தது. அப்ப ஏன் நீங்க முதல் தடவையிலேயே சொல்லலையே? அப்ப அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த பூச்சிக்காக வேண்டி நான் அதை விட்டு விடுவதா? அதனாலதான் அப்படி இருந்துட்டேன்னு சொன்னாங்க. மதீனா விட்டு வெளியே போக மாட்டாங்க, அவங்க மதீனாவிலேயே தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, மதீனாவிலிருந்து அவருங்க வேற எங்கேயுமே போகாம இருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு கூட ஒரு ஆழத்துல போகாம இருந்தாங்க. கவலை, பயம். ஏன் மதீனாவிலிருந்து நான் போயிட்டேன்னு சொன்னா, அங்க போய் எனக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா மதீனாவில் அடக்க முடியாம என்ன போயிருமே அப்படிங்கிற கவலை. இந்த கவலையில இருக்கும் பொழுது ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விரல்களை இப்படி காட்டினார்கள். அவங்க கேட்டாங்க, எனக்கு மௌத்து எங்கே வரும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி காட்டிட்டு போயிட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ரசூலுல்லாஹ் இப்படி காட்டிட்டு போனாங்களே, எதுக்கு இப்படி காட்டிட்டு போனாங்க? எல்லாத்துலேயும் விளக்கம் கேட்குறாங்க, யாரும் விளக்கம் சரியா சொல்லலை. அப்போ அந்த நேரத்தில் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுக்கு தலை சிறந்த விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி காட்டினாங்களே என்னன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ, கியாமத் எப்போ வருங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒய்னஸிலுல் கைஸ், மலை இறக்கிறவன் அல்லாஹ் தான். ஒயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பத்தில் இருப்பதை அல்லாஹ் தான் அறிகிறான். ஒமா தத்ரி நஃப்சும் பி மாதா தக்ஸிபு கதா ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத், நாளைக்கு ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான், எங்கே மௌத்தா போவான். இந்த 5 விஷயங்களும், இந்த 5ங்கிறது உதாரணமா சொல்லப்பட்டது. பொதுவாக மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுக்குத்தான் தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நீங்க ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க.